விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2012 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 16,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். ஆனால் இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பண்டிலும் இடையிடையே பழுதாண்டு நிற்கின்றது மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து தான் அதிகமாக இருக்குது. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முதல்ல சொன்னது குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்திலே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, நான்லாம் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸாக அமைக்க முடியும். இப்போ 1000 பேரும் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்தாக இயக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க, குளிர்சாதன பேசுகிறேன்னு சொல்லிங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 16,600 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதை கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருந்து 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருப்பதை 12 லட்சம் கிலோமீட்டராக உயர்த்தினாங்க. அதே போல் அரசு போக்குவரத்து கழகம் அதில் 6 ஆண்டுகள் என்பதை 9 ஆண்டுகளாக உயர்த்தினாங்க. 6 ஆண்டுகள் அதிமுக இருக்கிறத 7 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கலாம். கடந்த கால ஆட்சியில் அது 9 ஆண்டுகளாக உயர்த்தி 12 லட்சம் கிலோமீட்டராக அந்த பேருந்து இயக்கப்படும் சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே இதெல்லாம் ஓடியாச்சு. அதாவது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாவே அது கண்டமாக்கிடணும். அதுக்கு மேலே 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடியாச்சு. அப்படி ஓடுற பேருந்து தான் இப்போ இயக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் சொல்லி 5 வருஷம் ஆனாலும் அனைத்து பேருந்துகளையும் மாற்றி அமைக்கவே முடியாது. கடந்த காலத்தில் 5 ஆண்டு காலம் கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு போக்குவரத்து மானிய கோரிக்கை வரும்போதும் 5000 பேருந்து வாங்குகிறோம், 5000 பேருந்து வாங்கினோம். கடைசியில் 5 ஆண்டுகளில் 7000 பேருந்து தான் வாங்க முடிஞ்சுது. அதனால் இன்றைக்கு அரசின் சார்பாக சுமார் 20,000 பேருந்துகள் இன்றைய தினம் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த 20,000 பேருந்துகளை நீ ஏசி பேருந்து மாற்றி அமைப்பது 100% இயலாத காரியம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன்.